சென்னை மாநகரம் பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லைன்னு ஆளுநர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. அதே போல சமத்துவம் சமூக நீதினு பேசிட்டு பட்டியலின மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி தமிழகத்தில் நடக்குதுன்னு ஆளுநர் சொல்கிறார். இதை அதாவது பிளவுபடுத்துகிற வார்த்தை நீங்க சொல்றீங்க இல்லையா, பிளவுபடுத்துகிறது டிவைட் பண்றது, பிளவுபடுத்துற சக்திகள் டிவைசிவ் போர்சஸ் சொன்னீங்கன்னா அது யார் அது போன்ற காரியங்கள் ஈடுபடுறாங்க சொன்னா தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்க வலதுசாரி சக்திகள், ரைட் விங் போர்சஸ் சொல்லுவோம். அந்த வலதுசாரி சக்திகள் யாருன்னு பாத்தீங்கன்னா மதத்தால் அவங்க அரசியல் பண்றது பெரும்பான்மை, மதத்தால் இனத்தால் அரசியல் பண்றது பெரும்பான்மையான போர். நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட மதத்தால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு டிவைசிவ் போர்ஸாக இருக்கின்ற சக்தி யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க பாஜக சொல்லலாம். நீங்க இன்னைக்கு நீங்க அங்க மணிப்பூர்ல உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அங்க கொலை செய்யப்பட்டார்கள். நீங்க பல நூற்றுக்கணக்கான கிராமங்கள் எரிக்கப்பட்டது. நீங்க அங்க பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த 1.5 வருஷத்துல ஒரு நாளாவது இல்ல, 1 மணி நேரம் அங்க முதல்ல அங்க பிரதம மந்திரி போயிருப்பாராங்க, நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர் போயிருப்பாரா? நான் 1.5 வருஷம் ஆச்சு, இனி அந்த மாநிலம் இயல்பு நிலைக்கு வரலைங்க. அது இல்லாம நீங்க டெல்லி எடுத்துக்கோங்க, நம்ம இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி, தி நேஷன்ஸ் கேபிட்டல். நீங்க வாரத்துக்கு ஒரு துப்பாக்கி சூடு. நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல எப்படி கேங்ஸ்டரிசம் இருந்ததோ இன்னைக்கு இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர்ஸ்னால இன்னைக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு வாரத்திற்கு ஒரு துப்பாக்கி சூடு. போன வருஷம் மாத்திரம் கிட்டத்தட்ட 150 அதாவது குண்டு வச்சு தாக்குறன்னு சொல்லிட்டு மிரட்டல்கள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 150 சம்பவங்கள். அங்க இருக்கிற பள்ளிகளுக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கு. அங்க இருக்க பல நீங்க டெல்லி போன்ற தலைநகர்ல பாதுகாப்பு கிடையாது. இந்தியாவிலேயே கிரைம் கேபிட்டல், அதாவது நான் சொல்லல, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, அது ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனம். இந்தியாவிலேயே அதிக குற்றங்கள் நடைபெறுகின்ற மாநிலம் எதுனா நீங்க உத்தரப்பிரதேஷ். பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆளுகின்ற மாநிலம் உத்தரப்பிரதேஷ். நாட்டிலே அதிக குற்றங்கள் நடைபெறுகின்ற மாநிலம் உத்தரப்பிரதேஷ். இப்போ உங்களுக்கு தெரியும், நேற்று வந்த ஒரு அதிர்ச்சி செய்தி, கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கிற அந்த கும்பமேளா உத்தரப்பிரதேசில் இருக்கிற அந்த பிரயாக்ராஜ் என்ற பகுதியில் நடக்கிற அந்த கும்பமேளால கிட்டத்தட்ட 30 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா 100 பேருக்கு மேல இறந்திருப்பாங்க சொல்றாங்க. இனி பல பேர் காணல. அது பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த சம்பவம். நீங்க பல்வேறு விபத்துகளா இருக்கட்டும், நீங்க ரயில்வேஸ் நடக்கிற விபத்துகள் உங்களுக்கே தெரியும். நீங்க மாசத்துக்கு ஒரு விபத்து நீங்க ரயில்வே துறை நடக்குது. இது போன்ற பல இழிநிலைகள், பல பிரச்சனைகள் இன்னைக்கு ஒன்றிய அரசால வந்திருக்கு. தமிழ்நாடை பொறுத்தவரை இங்கே தவறு இல்லைன்னு சொல்ல, இங்கே சில நேரங்களில் தவறுகள் நடக்குது. ஆனால் உடனடி நடவடிக்கை கிட்டத்தட்ட நீங்க உங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் பலாத்காரம் பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட நபர் 5 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டார். நீங்க அதே மாதிரி தப்பு நடக்கும்போது உடனடியான நடவடிக்கை நம்முடைய தமிழக காவல்துறை இங்க எடுக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து அதுக்குண்டான பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு கூட சென்ற 1 மாதத்துக்கு முன்பு நம்ம சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. என்ன தீர்மானம்? பெண்களுக்கு பாலியல் ரீதியான குற்றங்கள் ஈடுபடுபவர்களுக்கு அதாவது மரண தண்டனை, அதை இன்னைக்கு அவர் சட்டத்தை கொண்டு நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு அரசு, நம்ம முதலமைச்சராக இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், முடிந்த மட்டும் இங்க ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு எல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள், பிற மாநிலங்கள், குறிப்பா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான பகுதிங்கிறது அவர் ஆளுநருக்கு தெரியும். ஆளுநர் பொறுத்த வரைக்கும் அவர் ஆளுநராக செயல்படவில்லை. அவரை பொறுத்தவரை RSS பிஜேபியின் கொள்கை பரப்பு செயலராக தொடர்ந்து செயல்படுகிறார். அவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் இந்த நாடாளுமன்ற கூட்டத்திலே முக்கியமான ஒரு இது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஆளுநர் பொறுத்தவரை தமிழ்நாடு மாத்திரம் பிற பாஜக அல்லாத பிற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அங்கு ஆள்கின்ற ஆளுநர்கள் அந்தந்த மாநில அரசுகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த விடாம அவங்க நேரு செய்யறாங்க. அதுக்கு ஒரு ஆளுநர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறைகளை இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் நாங்க பேசுறதா இருக்கிறோம்.